ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செல்வி பிளாசம். இன்னைக்கு வென்ஸ்டே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்டிலேயே ரவா தோசை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ரவையை மெஷர் பண்ணிவிட்டு வானலில் நம்ம எண்ணெய்லாம் ஊற்ற வேணால் ஜஸ்ட் அப்படியே நம்ம வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு நம்ம மெஷர் பண்ணி லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம எடுத்து இப்படி கோலம் போடுற மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு அந்த கம்பி நல்லா வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரவை கூடயே நம்ம பச்சரிசி மாவையும் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஊறின ரவையும் பச்சரிசியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு போட்டு அதை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த டைம்லேயே நம்ம மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கல் நல்லா சூடாகணும். அந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரவா மிக்ஸை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றினோன்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஓட்ட ஓட்டையாக நல்லா கிறிஸ்பியான ஒரு ரவா தோசை வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. எங்கள் கிட்ஸ்லாம் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.